ஒரு காட்டுல ரொம்ப வேலை செஞ்சுட்டு டயர்டோட ஒரு மின்மினி பூச்சி தூங்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அதோட லைட் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. இதுவும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை அதுக்கு மேல வைக்குது. ஆனா பின்னாடி அடிச்ச காத்துல அந்த இலை அப்படியே பறந்துட்டு போயிருது. இதோட வெளிச்சம் மறுபடியும் இதோட முகத்துல அடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம இதுவும் முடிஞ்ச அளவு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மண்ணோட சேர எடுத்து இதுக்கு மேல பூசிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு நேரம் அதுக்குள்ள கொண்டு போய் அதோட லைட் பாகத்துல அப்ளை பண்ணிக்குது. அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளிச்சம் பெருசா வரல. ஆனா நேரம் போக போக அந்த சேரெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே டிராப் அவுட் ஆகி ஒரு டிஸ்கோ லைட் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதனடா பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த எல்லா சேரையும் கலைச்சு விட்டுட்டு அப்படியே இதுவும் உட்காந்து சோகமா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கீழே இருக்க தண்ணியோட ஞாபகம் இதுக்கு வருது. நேரா கொண்டு போய் தண்ணியில இதை முக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில கொண்டு போய் அதை முக்கிடுது. பார்த்தா அந்த லைட்டும் ஆஃப் ஆயிடுது. ரொம்ப சந்தோஷத்தோட இனி நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த காட்டுல கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாம இருக்கு. இது பிறந்ததுக்கே இன்னைக்கு தான் இவ்வளவு இருட்டுல இருக்கு. ரொம்ப பயந்துட்டு இருக்கு. இந்த காட்டுல வேற சத்தம் அதிகமா கேட்டுட்டே இருக்கு. அப்படியே மேல பாக்குது, மேல நிலா இருக்கு. அப்ப நிலால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நிலாவை நோக்கி பறந்துட்டு இருக்கு. பறந்த வாக்குல இது அப்படியே தூங்கிடுது. அப்படியே மேல இருந்து இது கீழே விழுந்துட்டு இருக்கும்போது கீழே அந்த வெப்பம்னால அதோட லைட் வந்து எரிய ஆரம்பிக்குது. எரிஞ்ச உடனே அதுல நெருப்பு பட்டதும் உடனே பழையபடி இதோட லைட் எரிய ஆரம்பிச்சது. ரொம்ப சந்தோஷத்தோட அப்படியே அந்த இடத்துல சுத்திட்டு மறுபடியும் இது வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஒரு சீன் வந்து கட் பண்றாங்க.